நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே எல்லாரும் கிட்டத்தட்ட ரிசல்ட் பார்த்துட்ருப்பீங்க. ரிசல்ட் பார்க்காத மாணவர்கள் உடனே பார்த்துருங்க. இப்போ லிங்க் பக்காவாக ஒர்க் ஆகுது. கிளிக் பண்ண உடனே லிங்க் வருது. இப்போ இந்த ரிசல்ட்ஸில் என்ன ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக dt.tn.gov.in/ரிசல்ட் தான் ரிசல்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டோட் வெப்சைட்டு கிளிக் பண்ணவே அப்படியே ரிசல்ட் பார்க்குற மாதிரி லிங்க் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டுமின்றி அந்த டிப்ளமா ரிசல்ட்ஸ் பார்க்குற இன்னொரு லிங்க்லேயும் ரிசல்ட் பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 லிங்க்குமே இப்போ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ பழைய மார்க் சிஸ்டத்தை அவங்க இப்போ நிறுத்திட்டு கிரேட் சிஸ்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பழைய மாணவர்கள் அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாணவர்களுக்கு மட்டும்தான் மார்க் சிஸ்டம் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ படிக்கிற ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேட் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மார்க் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டோட்டல் அதுமாரி போட்டு வரும். ஸோ இன்டர்னலில் 10 எடுக்கணும், எக்ஸ்டர்னலில் 75 30 எடுக்கணும், அதுமாரி எல்லாம் இருக்கும். ஸோ அது மொத்தம் 100க்கு 40 எடுக்கணும் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரேடு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா A+, B+, CA, RA ரீஅப்பியர் இதுமாரி ரெகுலேஷன் 2023 இந்த கிரேடு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரேடு சிஸ்டத்துலேயே பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கிரேடு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் ஒரு இது போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓன்னா அவுட்ஸ்டாண்டிங், அதாவது 10 கிரேட் பாயிண்ட்டு, மார்க் 91லேருந்து 100 இருக்கும். A+னா எக்ஸலண்ட்டு, கிரேட் பாயிண்ட்டு 9, 81லேருந்து 90 இருக்கும். ஏன்னா வெரி குட், கிரேட் பாயிண்ட் 8, மார்க் பார்த்திங்கன்னா 71லேருந்து 80க்குள்ளே இருக்கும். B+னா குட்டு, கிரேட் பாயிண்ட் 7, 61லேருந்து 70 இருக்கும். பின்னா ஆவரேஜு, அது கிரேட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6, மார்க் பார்த்திங்கன்னா 51லேருந்து 60குள்ளே இருக்கும். சின்னா சாட்டிஸ்ஃபேக்டரி, கிரேட் பாயிண்ட் 5, 40 to 50குள்ளே மார்க் இருக்கும். ஆர்ஏன்னா ரீஅப்பியரன்ஸு, அதுக்கு எந்த கிரேட் பாயிண்ட்டும் இல்லை, மார்க் பார்த்திங்கன்னா 40க்கு பிலோவாக இருக்கும். எஸ்ஏன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் அட்டனன்ஸு, இதுக்கு கிரேட் பாயிண்ட்டும் இல்லை, மார்க்கும் இல்லை. டபிள்யூன்னா வித்ட்ராவல், இதுக்கு கிரேட் பாயிண்ட்டும் இல்லை, மார்க்கும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்தந்த கிரேடுக்கான மார்க் எவ்வளோ இருந்தால் இனிமேல் ஃபஸ்ட் இயர்லேருந்து வர மாணவர்களுக்கு இந்த கிரேட் பாயிண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை அனைத்து ஃபஸ்ட் இயர் மாணவர்களோட ஷேர் பண்ணுங்கள், அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ரீவலேஷன் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய்.